ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ, சொல்லுமா. என்னம்மா காலையிலே ஃபோன் எடுத்திருக்கிய? என்னம்மா வாடகை இல்லைன்னா வச்சுக்கோ. 4 மாசம் ஆச்சுமா வாடகை கொடுத்து. நீ குத்த அட்வான்ஸே கழிச்சுமா. இந்த மாசம் கட்டுற வீட்டை தயார் பண்ணிக்கவா. நானும் அசம்பிளேஷன் போதும் போதும் பாத்துதான் நீ பாட்டுக்கு 4 மாசம் ஆச்சு. நான் எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கணும். சரி ஒத்ததா பிள்ளைங்க வளர்த்து கஷ்டப்பட்டு இருக்கேன்னு பார்த்தா நீ பாட்டு ஏன் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. 4 மாசம் ஆச்சு. இதோட 2 நாள் போதும். 2 நாள் 11 வீட்டை காலி பண்ணிக்கமா சொல்லிட்டேன். மார்க்கெட்டில் மூட்டை தூக்குன காசு இன்னும் ஓனர் தரலம்மா. நான் வந்ததுக்கப்புறம் உன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்றேன். சரிம்மா, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன். அப்புறம் கால் பண்ணு. ஐயோ மாப்பிள்ள எந்திரிங்கய்யா. எவ்வளோ நேரம் தூங்குவீங்க? காலைக்கு டைம் ஆச்சுயா. அச்சுவடி மேம் திட்டுவாங்கய்யா. கிளம்புங்கய்யா. போட வாங்க. நான் முன்னாடி போறேன், பின்னாடி வாங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, கண்ணாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஏப்பா லேட்டு? நைட்டு ஃபுல்லாக வேலைக்கு போன டயர்டில் அசந்து தூங்கிட்டேன் சார். வா வா வந்து தொலை. இதே வேலையா போச்சு உங்களோட. உயிர்களை வந்து 2 வகையா பிரிக்கிறோம். ஒண்ணு தாவரங்கள், இன்னொன்னு விலங்குகள். இரு கூறுகளாக பாகுபாடு செய்யலாம். இந்த தாவரங்கள் முதல்ல உலகத்துல தோன்றி இருக்கக்கூடும் என்பது அறிஞர்களுடைய கருத்து. தாவரங்கள் தோன்றிய பிறகுதான் இந்த விலங்குகள் தோன்றியிருக்க. கைப்பிரியன் தூங்காத, எழுந்திரி. எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிறேன். எங்க வீட்ல ஒரே ப்ராப்ளம். உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. நீ ஊருக்கு வர்றதுக்குள்ள எனக்கு எங்க வீட்ல மேரேஜ் பண்ணிடுவாங்க. நான் எங்க வீட்ல சொல்ற மாப்பிள்ளைய மேரேஜ் பண்ணிக்கிறேன். பாய். மிஸ் யூ மாமா. லெட்ஸ் பிரேக் அப். இனிமே என் லைஃப்ல நீ வராத. Ha ha ha.
கைப்பிரியன் தூங்காத, எழுந்திரி. என்ன எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிற? வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை ஐயா. எல்லா மனிதனுக்கும் பிரச்சனைகள் கூட பிறந்தது. மனிதனோட உடம்புல எப்படி ரத்தம் சதை நரம்புன்னு இருக்குதோ அதே மாதிரி வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது கூட பிறந்ததுதான்ப்பா. இந்த பிரச்சனைகளை நம்ம சமாளிச்சு ஒவ்வொரு படியா முன்னேறி வந்தாதான் வாழ்க்கையோட உயர்ந்த குறிக்கோளை அடைய முடியும். சரிதா? அதனால நீ பிரச்சனைன்னு சொல்லி அதுக்குள்ளே கடந்தீன்னா நீ வாழ்க்கையில ஒரு படி கூட உன்னால முன்னேற முடியாது. அதனால உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் ஒரு படியாக்கிக்கிட்டு அந்த படியில ஏறி நீ எந்த இலக்கை அடைய முடியுமோ அந்த இலக்கை அடையிறதுக்கு முயற்சி பண்ணு. எந்த ஒரு சாதனையாளனும் தன்னுடைய முயற்சி இல்லாம அவன் அந்த இலக்கை அடைய முடியாது. அப்படிங்கிறத நம்ம பல்வேறு அறிஞர்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். உதாரணமா மகாத்மா காந்தி கூட நாடு சுதந்திரம் ஆகும்போது அவர் பட்ட இன்னல்கள்லாம் ஏராளம். இப்படி ஒவ்வொரு மனிதனும் இந்த படிகளெல்லாம் தாண்டினதாப்ப வாழ்க்கையோட உயர்ந்த இலக்கை அடைய முடியும். வகுப்பு நேரம் முடிஞ்சிருச்சு. நன்றி. அடுத்த வகுப்பு நாளைக்கு தொடங்கலாம்ப்பா. நன்றிப்பா. இதோட வகுப்பு முடியும். அவனை கூப்பிடா ப்ரோ. கூப்பிடுறாங்க. என்னையா தெரியலடா வாமச்சான் போய் அந்த நிலைமை கேட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டா நீ? கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா? ஏய் சத்தமா சொல்றா. கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா? போனாண்டா. ஏய் என்ன கையறா? ஏய் கரெக்ட் கம்மியாகும். அதெல்லாம் இல்லை, பழக்கம் இல்லைண்ணா. என்ன மூஞ்சிது பாலாடி? நான் சும்மா இருந்தா அடிக்காதண்ணா. என்ன டேய் சிட்ட போடுறா. அதெல்லாம் வேணாண்ணா. டேய் போடுறாங்கற. இல்லண்ணா எல்லாரும் போட மாட்டியா? ஏய் எவடா? ஏய் நீ எங்க ஒதுங்க? நீ என்ன எடுப்பா போடுறா நீ. இனிமேலும் உன்னை இந்த பக்கம் பார்க்க கூடாது. அப்படியே ஓடிடு. போடுறா. ஏய் ஏய் எதுவும் போமாடா. நீ எப்படி நடந்து எப்படா ஜாலியா இருக்கேன்? வீட்டுல பார்த்தா கடன் இல்லை, வாழ்க்கையில பார்த்தா காதல் இல்லை. சரி வெளியே வந்து படிக்கலாம்னு காலேஜ்ல இருந்து படித்தா இந்த பசங்க இல்லை. இதெல்லாம் பார்த்தா வாழ்க்கையை ஓட்ட முடியாது மச்சான். ஒவ்வொரு வகையான பிரச்சனையும் ஒவ்வொரு வகையான அனுபவத்தை கற்றுக் கொடுக்க மாட்டான். நம்ம படிப்பு ஒண்ணுதான்டா உங்களுக்கு பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. அதுக்காண்டி தானே எவ்வளவு தூரத்துல இருந்து படிக்கிறோம். நம்மள மாதிரி பல பசங்களோட வாழ்க்கை ஒரு நாள் ஜெயிப்போங்கிற நம்பிக்கையில தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளும் ஒரு நாள் ஜெயிக்கிறோம். வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இக்குறும்படம் சமர்ப்பணம்.